செய்திகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி போட்டியிட மாட்டார் என தகவல் வெளியாகியுள்ளது. காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியல் ஒவ்வொன்றாக அறிவிக்கப்பட்டு வருகிறது. மகாராஷ்டிரா மற்றும் மத்திய பிரதேசத்தில் போட்டியிடும் 21 வேட்பாளர்கள் கொண்ட இரண்டாவது பட்டியலை காங்கிரஸ் நேற்று வெளியிட்டது. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பிரியங்கா காந்தியின் பெயர் வேட்பாளர் பட்டியலில் இடம்பெறவில்லை. பின்னர் வரும் பட்டியல்களில் அவருடைய பெயர் இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்நிலையில் மக்களவைத் தேர்தலில் பிரியங்கா காந்தி போட்டியிட மாட்டார் என்றும் தேர்தல் பரப்புரையில் மட்டுமே கவனம் செலுத்த பிரியங்காவிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. கர்நாடகாவில் காங்கிரஸ் மதசார்பற்ற ஜனதா தளம் கட்சிகளிடையே கூட்டணி தொகுதி ஒதுக்கீட்டில் முடிவு எட்டப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு கர்நாடகாவில் காங்கிரஸ் மற்றும் மதசார்பற்ற ஜனதா தளம் கட்சிகளிடையே கூட்டணி ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து கேரளாவின் கொச்சி நகரில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் மதசார்பற்ற ஜனதா தள பொதுச் செயலாளர் டேனிஷ் அலி ஆகியோர் ஆலோசித்தனர். தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையின் முடிவில் காங்கிரஸ் கட்சி 20 இடங்களிலும் மதசார்பற்ற ஜனதா தளம் 8 இடங்களிலும் போட்டியிட முடிவாகியுள்ளது. இருப்பினும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை ராகுல் காந்தி நாளை வெளியிடுவார் என மதசார்பற்ற ஜனதா தள கட்சி தலைவர் தேவகவுடா தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என பொதுக்கூட்டத்தில் அறிவித்த தேவகவுடா கண்கலங்கியதை பார்த்து அவரது மகன் மற்றும் பேரன் ஆகியோரும் கண்கலங்கினர். கர்நாடகாவில் உள்ள ஹாசனா நாடாளுமன்ற தொகுதியில் மதசார்பற்ற ஜனதா தளம் கட்சி சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய அக்கட்சியின் தலைவரும் முன்னாள் பிரதமருமான தேவகவுடா ஹாசனா தொகுதியில் தமது பேரன் பஜ்வால் போட்டியிடப் போவதாக அறிவித்தார். மேலும் தாம் இந்த தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என அவர் கூறியபோது அவரது தழுதழுத்து கண்கலங்கினார். இதை பார்த்து அவரது பேரன் பஜ்வால் மற்றும் மூத்த மகன் ரேவண்ணா ஆகியோரும் கண்கலங்கியதால் அந்த மேடையே சோகமயமாக காட்சியளித்தது. இந்தியாவில் போயிங் 737 மேக்ஸ் விமானங்களை முற்றிலுமாக இயக்கக்கூடாது என்று விமான நிறுவனங்களுக்கு இந்திய விமான போக்குவரத்து இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது. இந்தியாவில் ஸ்பைஸ் ஜெட், ஜெட் ஏர்வேஸ் ஆகிய 2 நிறுவனங்களிடம் மட்டும்தான் போயிங் 737 மேக்ஸ் ரக விமானங்கள் உள்ளன. இந்த விமானங்களை இயக்க நேற்று முன்தினம் முதல் தடை விதிக்கப்பட்ட நிலையில் ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் தினமும் இயக்கும் 500 விமானங்களில் 12 விமானங்கள் நேற்று ரத்து செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து இன்று முதல் 35 விமானங்களை இயக்குவதை ஸ்பைஸ்ஜெட் நிறுவனம் நிறுத்தியுள்ளது. மேலும் அந்த ரகத்தைச் சேர்ந்த வெளிநாட்டு விமானங்கள் இந்திய வான்பரப்பிற்குள் நுழைவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அகமதாபாத்திலிருந்து சென்னைக்கு வந்த விமானத்தில் கடத்தி வரப்பட்ட 46,50,000 ரூபாய் மதிப்பிலான 1 கிலோ 400 கிராம் தங்கக்கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. சென்னைக்கு வந்த தனியார் விமானத்தில் பயணம் மேற்கொண்ட பயணிகளை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்பொழுது சென்னையை சேர்ந்த பயணி தனது கைப்பைக்குள் மறைத்து கடத்தி வந்த தங்கத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அவரை கைது செய்தனர். வாக்கு எண்ணிக்கையை நேரலையில் ஒளிபரப்பு செய்ய தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. மக்களவைத் தேர்தலை நேர்மையாக நடத்த பல்வேறு நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் எடுத்து வருகிறது. இதையொட்டி இணையதளம் மூலம் 5000 வாக்குச்சாவடி மையங்களையும் அனைத்து வாக்கு எண்ணிக்கை மையங்களையும் நேரலையில் ஒளிபரப்ப தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது. இது வாக்குப்பதிவையும் வாக்கு எண்ணிக்கையையும் வாக்காளர்கள் நேரடியாக கண்காணிக்க உதவும் என தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சாதாரண மக்கள் எழுப்பும் கேள்விகளுக்கு மோடியால் பதில் சொல்ல முடியாது என்று கார்த்திக் சிதம்பரம் கூறியுள்ளார். நாகர்கோவிலில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், ராகுல் காந்தி மக்களோடு மக்களாக இருந்து கேள்விகளை எதிர்கொண்டு மனதில் உள்ளதை உண்மையாக பேசுபவர் என்று கூறினார். மாணவ மாணவிகள் மத்தியில் நேரடியாக உரையாட மோடி தயாரா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். நான் அவருக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்குறேன். இன்னைக்கு ராகுல் காந்தி பண்ணது மாதிரி அவரும் எந்த ஸ்கிரிப்டும் இல்லாம ஒரு மேடையில் நின்று 3000 மாணவர்கள் கேட்கும் கேள்விக்கு அவர் பதில் சொல்ல வேண்டும் என்று சேலஞ்ச் கொடுக்கிறார். நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது வாக்குகளை அளித்துவிட்டு தாமதமாக கிரிவலம் மேற்கொள்ள வரலாம் என்று வாக்காளர்களுக்கு அறிவுறுத்தப்படும் என்று திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி கூறியுள்ளார். கிரிவலம் தினமான ஏப்ரல் 18ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளதால் கிரிவல பாதையில் சுமார் 270 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த வாக்குச்சாவடி மையங்களில் இருந்து வாக்குப்பெட்டிகளை எவ்வாறு கொண்டு செல்வது என்பது குறித்தும் வாக்கு எண்ணும் மையத்தில் எத்தகைய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்வது குறித்தும் காவல்துறை அதிகாரிகளுடன் ஆட்சியர் ஆலோசனை மேற்கொண்டார். அப்பொழுது செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர், சித்ரா பௌர்ணமியால் வாக்குப்பதிவு குறைய வாய்ப்பில்லை என்று கூறினார்.
புதுக்கோட்டை அருகே மேக்குடிப்பட்டியில் உள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் திருவிழாவையொட்டி பறவை காவடி மற்றும் பால்குடம் எடுத்து பக்தர்கள் தீ மிதித்தனர். கடந்த வாரம் காப்பு கட்டுதலுடன் திருவிழா தொடங்கியது. விழாவின் முக்கிய நாளான நேற்று பக்தர்கள் பால்குடம் ஏந்தியும் அலகு குத்தியும் காவடி எடுத்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருச்சியில் கடன் பிரச்சனையால் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டனர். செந்தண்ணீர்புரம் பாரி தெருவில் குடியிருந்து வரும் பாலு என்ற சகாயராஜ் ஆட்டோ டிரைவராக உள்ளார். பாலுவின் வீடு கடந்த 3 நாட்களாக திறக்கப்படவில்லை. இந்நிலையில் அந்த வீட்டிற்குள் இருந்து துர்நாற்றம் வீசியுள்ளது. இதனையடுத்து அருகில் உள்ளவர்கள் பொன்மலை காவல் நிலையத்தில் தகவல் கொடுத்தனர். போலீசார் வீட்டின் கதவை உடைத்து பார்த்தபொழுது பாலு, அவரது மனைவி யுவராணி, மகள் முத்துலட்சுமி ஆகியோர் பிணமாக தூக்கில் தொங்கியுள்ளனர். சடலங்களை மீட்ட போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். கடன் பிரச்சனையால் அவர்கள் தற்கொலை செய்து கொண்டது தற்பொழுது தெரியவந்திருக்கிறது.